ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ நிற்கிறது ஒரு கோயில் உண்டு. கிளிநொச்சி கனகபுரத்தில் இருக்குது. இந்த கோயிலுக்கு நான் ஒரு 3-4 வருஷத்துக்கு முதல் வந்தேன். வரைக்கு வந்து எதிர்பாராமல் வந்து வீடியோ எடுத்தேன். வீடியோ எடுக்க அவரால் சொல்லிச்சு வீடியோ எடுக்க அலௌட் இல்லைன்னு. இப்போ ஒரு 3-4 இப்போ 2026 இப்போ அவரே ஃபோன் பண்ணி அதோட அற்புதம் தான் ஃபோன் பண்ணி வாங்க திருவிழா நடக்குது, நீங்களும் வாங்க வந்து எடுங்கோண்டு அவரே சொல்கிறார். இது எனக்கு நடந்த அற்புதம். இதான் நான் இந்த படம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நான் அவருக்கா போட்டு நான் இந்த யூடியூப் சேனலில் பழைய வீடியோவில் இருக்குது பாருங்கள். இந்த படம் நான் படுத்திருக்க படம் இதான் அந்த சிலை தெரியுதா? நாகமா சிலை பலன் வந்தால் தேடி வரும். இதான் நான் கண்ட உண்மை. வணக்கம், நான் மர்ம நாகம்மாள் கோயிலிருந்து கதைக்கின்றேன். மர்ம நாகம்மாளை பற்றி பலமுறை எல்லோருக்கும் சொல்லி இருக்கின்றேன். இருந்தும் எல்லோருக்கும் தெரியப்படுத்துவதற்காக மீண்டும் ஒரு முறை மர்ம நாகம்மாள் கனகபுரம் கிளிநொச்சியில் அமைந்துள்ளது. இவா பல அற்புதங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார். நீங்களும் உங்களுக்கு நான் சொல்லும்போது நீங்கள் நம்ப முடியாமல் இருக்கலாம். ஆனால் மர்ம நாகம்மாவை நீங்கள் எங்கே இருந்தாவது வேண்டி வணங்கி நெல்லுங்கள். அவள் உங்களுடைய கஷ்டங்கள் துயரங்கள் எல்லாவற்றையும் போக்கி உங்களுக்கு நல் வாழ்க்கை அளிப்பார். இது நான் சொல்கிறது நிச்சயம் உண்மை. நீங்கள் எல்லோரும் வேண்டி நில்லுங்கள். அவாவின் அருள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கும். மர்ம நாகம்மாள் எங்களுக்கும் மர்மமாக தோன்றித்தான் நாங்கள் அவாவை பூசித்து கொண்டிருக்கின்றோம். அதே போல அவாவின் அற்புதங்கள் பல விதத்திலும் எங்களை வியக்க வைத்தது. அதை 1-2 சொல்லுவதென்றால், நான் இங்கு இந்த பூசைக்கே வர இல்லாமல் இருக்கும்போது என்னை ஏதோ ஒரு விதத்தில் பல கஷ்டங்களில் என்னை கொண்டு வந்து இந்த பூசையை பார்ப்பதற்கு ஆசீர்வதித்திருக்கின்றார். தயவுசெய்து எல்லோரும் இந்த அம்மாளின் பூசையை கண்டு கழிக்குமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். நான் கொஞ்ச காலத்துக்கு முதல்ல வந்தேன் இந்த கோயிலுக்கு. அப்போ கோயில் அவளாண்டு இப்படி இல்லை கட்டினாரு. இப்போ நான் திருப்பி கொஞ்ச காலத்தில் டக்குன்னு பெருசாகிட்டு. அது என்ன காரணம்? அது உண்மையிலே இவா எல்லாம் தானே நினைச்சு செய்து கொண்டிருக்கிறார். நாங்கள் இதற்கு எந்த ஒரு நினைச்சு கூட இந்த கோயிலை கட்ட இல்லை. நாங்கள் ஒரு சின்னதாக ஆரம்பத்தில் எங்களுக்கு ஒரு பாம்பு எங்களை ஒரு வேலையும் செய்ய விடாமல் தடுத்து கொண்டிருந்தபடியினால் இது என்ன காரணம் என்று அறியும் போது இதில் ஒரு 60 வருஷமாக இதில் ஒரு கோயில் இருந்தது. அந்த கோயில் அழிக்கப்பட்டு விட்டது. அதுக்கு பிறகு நாங்கள் முதியோர் இல்லம் கட்டுவதற்காக இந்த இடத்தை தெரிவு செய்து துவங்கும் போது எங்களுக்கு எல்லாம் தடங்களாக இருந்தது. அதன்படி நாங்கள் அது என்ன காரணம் என்று உண்மையிலே எங்களுக்கு ஒன்றையுமே நடத்தி செல்ல முடியாமல் இருந்தது. அதன் பின்புதான் நாங்கள் இந்த நாகம்மாவை அறிஞ்சு அவாவுக்கு ஒரு சின்ன கோயில் தான் கட்டினாங்க. முதல்ல ஆரம்பத்தில் ஒரு சின்னதாக கட்டி அவாவை வழிபட்டு கொண்டிருந்தாங்க. ஒவ்வொரு முறையும் ஒரு அடுத்த முறை இன்னொரு இதை நாங்களே இதை கட்ட இல்லை. உண்மையிலே அவள் தான் இதை ஒவ்வொரு வழியாக எங்களை கட்ட வச்சவன். நாங்கள் சும்மா ஒரு துணையாக இருந்ததை ஒழிய முழுதும் எனக்கு கோயிலை பற்றியே தெரியாது. அவ்வளவும் அவட செயலில் இது அமைஞ்சிருக்குது. எல்லோரும் வந்து வாருங்கள். இது ஒரு புதுமையான உங்களுக்கே புதுமையாக இருக்கும் இப்படி ஒரு கோயில் பார்க்கும்போது. நன்றி. நன்றி அண்ணா.